ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ராகி மாவு வச்சு சூப்பராக நல்ல சாஃப்டாக பூ போல் உதிரியான உப்புமா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை உப்புமா செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த உப்புமாவும் இது கூட இந்த தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேங்காய் சட்னிக்கு ஒரு மிக்சி ஜாரில் சின்ன கப்பில் 1 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது சட்னி நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வர்ற மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஹோட்டல்லாம் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்ப்பாங்க. இது பார்த்திங்கன்னா லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னிக்கு. ஒரு முறை இந்த மாதிரி லெமன் ஜூஸ் சேர்த்து செஞ்சு பாருங்கள். சேர்த்து இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது தேங்காய் சட்னிக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு தாளிப்பு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது சட்னியில் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அவ்வளோதான், சூப்பராக நல்ல டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தேங்காய் சட்னி ரெடி. இது கூட நீங்கள் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை கூட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உப்புமாவுக்கு நம்ம இந்த கப்பில் 1 கப் ராகி மாவு எடுக்க போகிறோம். ஸோ அதே கப்பில் 4.5 கப் அளவுக்கு தண்ணி ஒரு அடுப்பில் சூடு பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி அப்படியே கொதிக்கட்டும். இப்போது நம்ம உப்புமாவுக்கு ராகி மாவை வறுத்தெடுக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மாவு சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். இப்போது மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அதே கப்பால் ஒரே கப்பே பயன்படுத்தி எல்லா அளவும் அளந்துக்கோங்க. இப்போ ரவை சேர்த்துட்டு ரவையை ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது ரவை, ராகி மாவு ரெண்டும் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போது அதே வாணலியிலேயே ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இதை லைட்டாக வறுத்து விடுங்க. லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா இது கூட பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்து விடுங்க. இப்போ இந்த இஞ்சியோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. இப்போ நம்ம பச்சை பட்டாணியை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். லைட்டாக வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி வெங்காயத்தோடு நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் சீக்கிரமாக. இப்போ வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 5-6 பீன்ஸ் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன கேரட்டும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக தோல் சுருங்குற அளவுக்கு வதக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கி வந்துருச்சு. அந்த பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா நம்ம வதக்கந்துலேயே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதில் வறுத்து வச்சுருக்க ராகி மாவையும் ரவையையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா ஒரு அடுப்பில் தண்ணி, அந்த தண்ணி எடுத்து நம்ம உப்புமாவில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க சூடாக இருக்குது. இப்போ தண்ணியை சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விடுங்க.
கட்டி விழுகாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ராகி மாவு ரவையெல்லாம் சேர்த்து இந்த காயோட கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு கட்டி பிடிக்காது. நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் ராகி மாவும் சேர்க்கும்போது கட்டி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி அப்படியே சிம்மில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. சூப்பராக உப்புமா ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் காய்கறியெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சத்தானதாகவும் இருக்கும். இப்போ இது கூட கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, நல்ல பூ போல் சாஃப்டான உப்புமா ரெடி ஆயிருச்சு. இப்போது இதை அப்படியே சுட சுட ஒரு பிளேட்டில் வச்சு தேங்காய் சட்னி ஊற்றி சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எப்பவும் ஒரே மாதிரி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை ராகி உப்புமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ராகி உப்புமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.